Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதாவது வடை. இந்த வடை நம்ம எதில் பண்ண போகிறோன்னா, பட்டாணியில் வடை செய்ய போகிறோம். நார்மல் நம்ம பட்டாணியில் குருமா, கிரேவி, சுண்டல் சொல்லிட்டு நம்ம செஞ்சுருப்போம். பட் வடை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இதுக்கு மேலே பட்டாணியில் நீங்கள் வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப குயிக்காகவும் இதில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் பட்டாணி எடுத்திருக்கேன். இது வந்து காஞ்ச பட்டாணி தான், மஞ்சள் கலரு. இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 6 மணி நேரம் நான் ஊற வச்சிட்டேன். மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது இது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் ஊற வைக்க தேவையில்ல, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்த பட்டாணியை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. இந்த பட்டாணி கூடவே நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் நான் வச்சுருக்கேன். அதே இது கூடயே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பச்சை மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு கப் அளவுக்கு இந்த பட்டாணி சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 பச்சை மிளகாய், இது எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் 3 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதையும் இது கூட போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி மட்டும் சுத்தமாக இதில் சேர்க்க வேணாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும், அதுவே கரெக்டாக இருக்கும். நான் அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணியே சேர்க்கல, நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கொரன்னு அரைஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். எதுக்காக அரிசி மாவு சேர்க்குறோன்னா, வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்பூன்லேயே ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு, இதையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். அப்போ வந்து ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கூட்டாகி வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை இந்த பவுலுக்கும் நம்ம மாற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நம்ம குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ தேவைன்னா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லை கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தேவைப்படுற டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக வடைலாம் நீங்கள் எப்படி தட்டி எண்ணெயில் போடுவீங்களோ சேம் அதே மெத்தட் தான். அதே மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த சைடு இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒன்றா போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வடையை பொறுத்த வரைக்கும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் சாம்பார் சாதமோ, தயிர் சாதமோ ஏதாவது வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான வடை, அதாவது மரவள்ளி கிழங்கு வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு மசால் வடை பிடிக்கும்னா அந்த ஷேப்பில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மெதுவடை ஷேப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு மெதுவடை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ, மசால் வடையோ மெதுவடையோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்டரை நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். நான் வந்து இந்த மாவில் பாதி மசால் வடை மாதிரியும் பேலன்ஸ் இருக்க பாதியை மெதுவடை மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பட் ஒரு கண்டிஷன், நீங்கள் எந்த ஷேப்பில் ரெடி பண்ணாலும் டேஸ்ட்டு மட்டும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கும் வச்சு சாப்பிட்லாம். 2த்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1/4 கிலோ பட்டாணியை நான் மொத்தமாக ஊற வச்சுட்டேன். அதில் பாதி வந்து இந்த மாதிரி சுண்டல் கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்க பாதியில் இந்த வடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதிலேயே ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு நான் என் பசங்களுக்கு கொடுத்துட்டேன். உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னுடைய கிட்ஸும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி இதை சாப்பிட்டாங்க.
உங்கள் வீட்டில் பட்டாணி இருந்தால் இதுக்கு மேலே இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.